வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு மணி நேர சார்ட். அதாவது எப்போதுமே நம்மளுடைய வீக்லி வீடியோ அனாலிசிஸ் திங்கக்கிழமை நம்ம ஒரு மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த ப்ளூ கலரில் வெட்டிகளாக போட்டுக்கோம் பார்த்தீங்களா கோடு, இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை குறிக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போன வாரம் 276 பக்கமாக நேச்சுரல் கேஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். போன வாரம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏற்கனவே மிக அதிகமாக மேலே போயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 220லேருந்து ஒரு மிக அதிகமான ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நேச்சுரல் கேஸ் போயிருக்கு. அந்த காரணத்தினால 272 அப்படின்ற முக்கியமான ஜோன் வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 272க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. நம்மளுடைய முதல் காஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 272 வரைக்கும் பை பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் 272 கீழே வந்தால் செல்லிங் போகும்னு நம்ம எதிர்பார்த்த விஷயம் எந்த அளவுக்கு பயனடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், திங்கக்கிழமை டிசம்பர் 30 இந்த 276க்கு மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு கரெக்டாக 272 பிரேக் பண்ணிச்சு. எப்போ பிரேக் பண்ணிங்கன்னா டிசம்பர் 31 ப்ரைஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர். ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம்னா, இந்த பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜும் சேர்ந்து இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆன காரணத்தினால இதை ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஜோனாக மாதிரி இந்த செல்லிங் ப்ரெஷர்னால் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 262 அப்படின்ற ப்ரைஸை தொட்டிருக்கு. 262 தொட்டதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் 272ன்ற ரெசிஸ்டன்ஸை தொட ட்ரை பண்ணியிருக்கு. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால மறுபடியும் கீழே 262 டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. என்றைக்குமே நாங்கள் சொல்கிறது இதுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு மட்டும் கிடையாது, அது ஒரு ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா 272 ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், ஆனால் ப்ரைஸ் 279.20 கீழே ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஆனால் 262 ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் 263.20 பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஜோன், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி கோடு மட்டும் கிடையாது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே பவுன்ஸ் பேக் கொடுத்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 273.20 க்ளோசிங் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரத்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முந்தின வாரம் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கோட கம்மி. புதிய ஹை க்ரியேட் பண்ணலை, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு முந்தின வாரம் எங்கே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கோ அதே இடத்துல ப்ரைஸ் க்ளோசிங் நடந்திருக்கு. இதுதான், அதாவது புதிய லோ க்ரியேட் பண்ணி புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியாத காலத்துலேயும் க்ளோசிங், மார்க்கெட்டோடைய போன வாரம் க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. க்ளோசிங் அதுக்கு முந்தின வாரத்தோடைய ப்ரைஸ் க்ளோசிங்க்கு ஈக்குவலாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மூவிங் ஆவரேஜ் பக்கமாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம கணக்கில் எடுத்துருக்கணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய வாரம் இது அப்படின்றத நமக்கு தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. ப்ரைஸும் மூவிங் ஆவரேஜ் பக்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி சில ப்ரைஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த 262 2-3 தடவை தொட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி பார்ப்போம். டிசம்பர் 10 இந்த 262 அதாவது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்டில் இருந்த சமயத்தில் 262 ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்தையே ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண முயற்சி இங்கே நடந்திருக்கு. அந்த முயற்சி பலன் அடிக்காத காரணத்தினால இந்த பிரேக் அவுட்டில் இவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி 276 தொட்டிருக்கு. மறுபடியும் இந்த 276 இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தப்ப 262 தான் தொட்டிருக்கு. மறுபடியும் கீழே வர சமயத்தில் 262 சப்போர்ட் எடுத்து, அப்போனா என்ன பாருங்கள், இந்த 262 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து ப்ரைஸை மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம போன வாரம் பார்த்த இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான்.
276 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் 262 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 262 சப்போர்ட் எடுத்து 272 பக்கமாக இருந்துட்டு இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்த சம்பவம் எல்லாமே டிசம்பர் 19ஆம் தேதி நடந்தது. இதே விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். 276 இருந்து 62 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸு 262 பக்கமாக சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த 262 66 இதெல்லாம் ஏன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற காரணம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உள்ள ப்ரைஸ் ஓப்பனிங் 272 கரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. இது வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் இந்த ரூபி டாலர் ஃபேக்டர்னால். ஸோ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் நேச்சுரல் கேஸ் ட்ரேடருக்கு. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ட்ரெண்ட் டிசைடிங் ஜோனில் இருக்குது. இந்த மொத்தமான நேச்சுரல் கேஸ் இந்த கான்ட்ராக்டுடைய மொத்த ப்ரைஸ் டிசைடிங் ஏரியா வந்து இந்த 262 72 வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம கண் முன்னாடி நல்ல தெளிவாக தெரியுது. இன்றைக்கி இந்த வாரம் 272க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் திங்கக்கிழமை எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்றத ரொம்ப துல்லியமாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 272 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு க்ளோசிங் கீழே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 272க்கு கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் 262 இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் என்ன ஜோன் 256 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதை ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். 272 அடிப்படையாக வச்சு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து அட்லீஸ்ட் 272 மேலே ஓப்பன் ஆகி 272 சப்போர்ட்டை வச்சு ப்ரைஸோடைய க்ளோசிங் மட்டும் 276க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்திங்களா, போன வாரம் நடந்த இந்த ட்ராப்பை வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் திங்கக்கிழமை ப்ரைஸ் ஓப்பனிங் எந்த 272 ரெசிஸ்டன்ஸாக வைக்குதா சப்போர்ட்டாக வச்சுருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த வாரத்துடைய பாசிபிள் ப்ரைஸ் க்ளோசிங் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ளது. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் மற்றும் இந்த வாரம் ட்ரேடிங் செஷன் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.